நம்ம சேனலில் சவுதி அரேபியா கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம வெக்கேஷன் போயிருக்கோம். நம்ம ஊரில் எப்படி கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹலோ விஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஊர் பெருநாளியில் வந்து சிம்பிளாக ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜுக்கு தான் பார்க்க போகிறோம். மேரேஜ் கிளம்பலாமா வாங்க. மாப்பிள்ளை அழைக்க நேரமாகிட்டபடியால் ஜமாத்தார்களும் சங்கத்து வாலிபர்களும் மாப்பிள்ளை இல்லத்துக்கு வருமாறு கேட்கப்படுகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு இந்த மாதிரி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மாப்பிள்ளை அழைக்க நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை அழைக்கிறதுக்காக மாப்பிள்ளையோட வீட்டுக்கு நம்ம இளைஞர்கள், ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாருமே போயிடுவோம். அங்கே போய் மாப்பிள்ளையை வந்து நல்லா ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்கள ஊர்வலமாக வீட்டிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வருவோம். இந்த மாப்பிள்ளையை ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா காலங்காலமாக அந்த யங் ஏஜ் இருப்பாங்கள்ல, ஆக்சுவலாக அந்த கல்யாணம் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கல்யாணம் முடிஞ்ச ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளையை ரெடி பண்ணுவோம். மாப்பிள்ளையை அப்படியே ஊர்வலமாக அழைச்சிட்டு வரும்போது அங்கங்கே நிப்பாட்டி எல்லார் வீட்லேயும் வந்து கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் பால், பழம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஊரில் உள்ள எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இது வெளியூர் மாப்பிள்ளைனால கொஞ்சம் டீசெண்டாக போகுது. அதே உள்ளூர் மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு கொடுக்கவே மாட்டோம். கடைசி வரைக்கும் எல்லாமே வந்து சுற்றி உள்ள பசங்களே வந்து வாங்கி குடிச்சிரும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப டெரராக தான் போகும். மாப்பிள்ளையோட வீட்டிலேருந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர அதே நேரத்தில் பொண்ணோட வீட்டிலேருந்து லேடிஸ் எல்லாமே வந்து பொண்ணை அழைச்சிட்டு நேராக வந்து பொண்ணோட மண்டபத்துக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளையை அழைச்சிட்டு பள்ளிவாசலுக்கு போய்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளையோட வீடு இருந்து பள்ளிவாசல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ரவுண்ட் அடித்து அப்படி கூப்பிட்டு வருவாங்க. இப்போ வந்து நம்ம பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. பள்ளிவாசல் வந்தோடனே மாப்பிள்ளையை வந்து பள்ளிவாசலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. பெரும்பாலும் கல்யாணத்தை வந்து நம்ம சிம்பிளாக நடத்தணும்னா எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிவாசல் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ மண்டபத்துலையுமே பண்ணுறாங்க நிறைய கல்யாணம். பள்ளிவாசலில் பண்ணுற கல்யாணம் இந்த மாதிரி தான் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க மாப்பிள்ளையே நேராக. அப்புறம் பள்ளிவாசல் முன்னாடி இந்த மண்டபத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளையை வாழ்த்தி வந்து நிறைய பேர் ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளை பள்ளிவாசலுக்கு வந்து அதே நேரம் இங்கே வந்து சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பந்திக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பொண்ணோட மணமகள் அறையும் அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து ஒன்றா உட்கார வைக்க மாட்டாங்க. இப்போது நிக்கா ஓதுவாங்க பள்ளிவாசலில். இப்போ நம்ம நிக்கா ஓதுறதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த பள்ளிவாசலில் பொண்ணோட அத்தா, அப்புறம் மாப்பிள்ளையோட அத்தா, அதாவது அவங்களோட அப்பா, அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பள்ளிவாசலில் மற்ற சொந்தக்காரவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க. இந்த லெட்ரு சைன் பண்ணுறாங்க இல்லையா, இதுதான் வந்து மேரேஜோட டாக்குமெண்ட். இதில் தான் வந்து பொண்ணோட சைனு, மாப்பிள்ளையோட சைனு, அதுக்கப்புறம் சாட்சிகள் சைனு, அதுக்கப்புறம் இந்த அதாவது நம்ம பள்ளி இமாம், ஜட்ஜுன்னு சொல்லுவோம், அவங்க தான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. ஸோ எல்லாரோட சைனும் வந்து இதில் பண்ணுவாங்க. இந்த சைன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சேம் பேப்பரை வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து பொண்ணுக்கும் கொடுப்பாங்க. பொண்ணும் இதில் சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து மாப்பிள்ளைக்கிட்ட 3 வாட்டி சம்மதமாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது நீங்கள் ஒப்புக்கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வந்து ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னானே இந்த கல்யாணம் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும், முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு போய் அங்கே பொண்ணு அந்த ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, அங்கே போய் பொண்ணோட சேர்த்து வச்சு சில பேர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. சில பேர் அங்கேயே அவங்க ஃபேமிலி, அவங்க சொந்தக்காரங்க மட்டும் அவங்க இருந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கணும்னா அப்படி சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க. இதுதான் நம்ம ஊர் கல்யாணம். அவ்வளோதான் மக்களே, இதுதான் நிக்கா. இந்த நிக்கா வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நிக்கா முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஷ் பண்ணுவாங்க. மாப்பிள்ளையை விஷ் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையை வந்து பொண்ணு இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் நம்ம வந்து சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். பந்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அங்கே நிக்க ஓதும் போது இங்கே வந்து பந்தி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து லேட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரௌட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே பசங்கள் இன்னும் ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சிங்க பாருங்க, ஐஸு, நம்ம ஒரு சேமி ஐஸு போடும். மற்ற விழாக்கில் போட்டுருவோம். சேமியாவில் போட்டது எந்த சேமியா? அனின் சேமியாவா? ரொம்ப நேரம் நின்று பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தோம். இடம் கிடைக்கல. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நின்னாச்சு. வழக்கம் போல் நம்ம ஊரில் நடக்கிறதுனே.
நம்ம ஊரில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெய் சோறு, அப்புறம் மட்டன் கிரேவி, அப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரை அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ரீசெண்டாக வர கல்யாணத்தில் எல்லாமே பிரியாணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் மறுபடியும் அதே மாதிரி கீ ரைஸு, மட்டன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்யாண விருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நேரம் இன்னும் இடம் கிடைக்காம அப்புறமேட்டு நம்ம பசங்க தான் நமக்கு ஒரு இடம் முடிச்சு கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து உட்காந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு வாழை இலை, இந்த வாழை இலையில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சவுதி அரேபியாவில் ஒரு சில இடத்துல தான் வந்து வாழை இலை கிடைக்கும். வாழை இலையில் நம்ம வந்து சைடிஸ் எல்லாமே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக அந்த சிக்கன் ஃப்ரை. உங்கள் ஊரில் என்ன சாப்பாடு கல்யாணத்துக்கு போடுவாங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். இப்போ வந்து நமக்கு சாப்பாடு வந்தாச்சு. சாப்பாடு வேறு லெவலுங்க. சாப்பாடு முடிஞ்சாலே நமக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். அந்த சுற்றி உள்ள ஃப்ளெக்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து மக்களுக்காக நம்ம ஒரு ரவுண்டு காட்டிடுவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு ஒரு 4 மணி போல் பைக் எடுத்துகிட்டு நம்ம ஊர் பக்கம் வயக்காடை சுற்றணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. கிளைமேட்டும் அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்குது. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னும் சன்செட் டைமில் வந்தால் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இங்கேருந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம்.